மதுரை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் இந்த லேப்டாப்பை நாங்கள் வாங்கினோம். மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் கேபிளே நம்ம இதில் யூஸ் பண்ணி சார்ஜ் போடலாம். சார்ஜ் போட்டால் சார்ஜே ஆகலை. நம்ம இதை கழட்டியே பார்த்துக்குவோம். உள்ளே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. நம்ம பேட்டரியோட வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதே டைமில் சார்ஜருக்கு மாட்டி தான் இருக்குது. அப்படியே வந்து இங்கனுக்குள்ளே எந்த வோல்டேஜுமே வரல. அப்போ வந்து இந்த சார்ஜருக்கு போட்டு வந்து ரிப்பேராக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு 5 வோல்ட் சார்ஜிங் போர்டு. நம்ம இது மூலமாக டேரெக்டாக பேட்டரி சார்ஜ் போடலாம். சோப்பு கலர் லைட் இருக்குது. அதுக்குள்ள 1.1 ஆம்ஸ் வந்து சார்ஜ் ஏகுது. பேட்டரி சார்ஜ் ஏகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து வோல்டேஜ் கரெக்டாக வருது. நம்ம 3.7 ஏக வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம். நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். லைட் இருக்குது. அப்போ ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வருது, ஆனால் கிரிட்டிக்கல் லோ பேட்டரி அப்படின்னு வருது. இதனால் நம்ம ஒரிஜினல் சார்ஜரே போட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இருந்துச்சு. இது ரொம்ப பழைய மாடல் போல். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டச்செலாம் கரெக்டாக வேலை செய்யுது. விண்டோஸ் 10 போட்டுட்டு ஒரு 2 GB ரேம் இருக்குது. அப்புறம் ஒரு 64 GB SSD இருக்குது. சார்ஜ் ஏகுது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஏதாவது படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2016 வந்து இருக்குது. ஆனால் அவங்க விண்டோஸ் 10 போட்டுப்பாங்க போல். ஆனால் அதனாலேயே நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது யார் யூஸ் பண்ணுன்னு தெரியல. உங்களோட தான் இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க.